நம்முடைய திருச்சபையிலே இன்று பலவிதமான பூசல்கள் குருக்கள் என்றும் இறைமக்கள் என்றும் இருந்து கொண்டிருக்கிறது. பிளவுகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த நான் லேட் என்று சொல்ற வார்த்தையானது லோ ஆஸ் என்று சொல்ற வார்த்தையில் வருகிறது. அதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று அர்த்தம். அந்த வார்த்தையிலும் தான் லேட் என்று சொல்ற வார்த்தையும் வருகிறது. அதே போன்று கிளர்ஜி என்று சொல்ற வார்த்தை, அதுவும் கிளரோஸ் என்று சொல்ற கிரேக்க வார்த்தையில் வருகிறது. அதற்கு அர்த்தமும் பங்கு பாகம் என்று அர்த்தம். எதில் பங்கு பாகம்? திருச்சபையிலையும் கடவுளுடைய மீட்பின் பணியை செய்வதிலும் பங்கு இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே லேற்றி என்று சொன்னாலும் சரி, கிளர்ச்சி என்று சொன்னாலும் சரி, எல்லாரும் கடவுளுடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆகவே தான் இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கும் போது ஒரு திரைச்சிலை கிழிந்தது. அது எங்கு உள்ளது? அது எங்குள்ள திரைச்சிலை கிழிந்தது? மகா பிரதான தாளத்துக்கும் பிரதான ஸ்தலத்துக்கும் இடையில் உள்ள அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழிகிறது. ஏன்? இதுவரையும் ஆசாரியர்கள் மாத்திரம்தான் ஆல்தருக்குள்ளே போக முடியும் என்று சொல்லி மக்களுக்காக வேண்டல் செய்வதற்காக உள்ளே போனார்கள். ஆனால் இப்பொழுது திரைச்சிலையை ஆண்டவர் கிழிக்கிறார். இதுவரையிலும் ஆசாரிய பணி என்பது எப்படி இருந்தென்றால் ஆரோன் வழியாக குடும்ப ஒரு ஆசாரிய பணி இருந்தது. ஆரோன் தான் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆகவே அந்த ஆரோன் மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகளும் தான் ஆசாரிய பணியை முதலாவது செய்கிறார்கள். ஆனால் பிற்காலத்திலே லேவி கோத்திரம் முழுவதுமே ஆசாரிய பணிக்கு வந்துவிடார்கள். புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்போது திருச்சபை மக்கள் அத்தனை பேருமே ஆசாரிய பணிகளாக மாறிவிடுகிறார்கள்.